தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மனுதாரர் மதுரை அமர்வில் உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்ததை தொடர்ந்து திருத்தணியில் நடைபெற்ற வடமாநில இளைஞர் மீதான தாக்குதல் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது எனவும் தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலையை ஏற்படுத்துவது எனவும் இது போதைப்பொருள் பயன்பாடு பரவுதல் குற்றச்சம்பவங்களை அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவும் போதைப் பொருட்கள் வன்முறை செயல்களுக்கு எவ்வாறு வழிவகுக்கிறது என்பது குறித்த கவலை எழும்பியதாகவும் அனைத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் பதிவு செய்தல் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்க நடவடிக்கை தேவை எனவும் மனுதாரர் தரப்பு கூறியிருந்தது. இதனிடையே தற்பொழுது புலம்பெயர்ந்தோருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பதிலளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு கோரி பொதுநல மனு மீதான விசாரணையில மத்திய மாநில தொழிலாளர் நலத்துறை செயலாளர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருக்கிறாங்க. மதுரையை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் இந்தியாவின் வட மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பணிபுரிஞ்சு வர்றாங்க. ஆங்காங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்று வருது. சமீபத்தில் திருத்தணியில சார்ந்த மகாராஷ்டிராவை சார்ந்த தொழிலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில கஞ்சா போதையில சிறார்கள் செய்யப்பட்ட ஒரு கொடூரமான செயலாக கூறப்படும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இது போன்ற சம்பவங்களால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பாதுகாப்புகள் குறித்த கவலை ஏற்படுத்துகின்றன அப்படின்னும் போதைப்பொருள் பயன்பாடு பரவுதல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் இதை சுட்டிக்காட்டுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. சமீபத்துல அந்த திருத்தணி சம்பவம் தொடர்பாக போதைப் பொருட்கள் எளிதில் கிடைப்பதும் அது வன்முறை செயல்களுக்கு எவ்வாறு வழிவகுக்குது என்பது குறித்து கவலை எழுப்பியுள்ளதாகவும் தமிழகத்தில் பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் ஊதியம், வேலை நேரம் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பான புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சட்டங்களை கடுமையாக அமல்படுத்துதல், அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் பதிவு செய்தல், அடையாள அட்டை வழங்குதல், அதே மாதிரி விபத்து காப்பீடு மற்றும் சமூக பாதுகாப்பு நிதி திட்டங்களை விரிவுபடுத்துதல், அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய மாநில மற்றும் மாவட்ட மட்டங்கள்ல புலம்பெயர் தொழிலாளர்களோட ஆலோசனை குழுக்களை நிறுவுதல், அதே மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள பகுதிகளில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துதல் மற்றும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த நடவடிக்கை உள்ளிட்டவைகள் எடுக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அருகில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் மனு குறித்து மத்திய மாநில தொழிலாளர் நலத்துறை செயலாளர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கை 6 வார காலத்துக்கு ஒத்திவைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.